ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமிங் தலைவா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் புஷிங் தான் பார்க்க போகிறோம். சிஎஸ் ரேங்க் இது பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க, அதான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டே நம்மளை போட்டுருவாங்க. நம்ம மேட்ச் ஃபஸ்ட் ரவுண்டு டிஃபேக்ட்டு. செகண்ட் மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம்மேட் இருப்பார். ஃபஸ்ட்டு மேட்ச் தான் இது. டீம்மேட் இருப்பார், தரமான ஒன் டாப் வச்சார் பாருங்க. இப்போ டீம்மேட்டு இதேமாரி ஒன் டாப்லாம் அப்பப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் தான் நினைக்கிறேன், இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் போயிடுச்சு, செகண்ட் ரவுண்ட் வந்துச்சு. இது ஃப்ரீ ஃபயர் கேம் ரெக்கார்டு கைஸ், அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா என் ரெக்கார்டு ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு, அதாவது நான் என்னென்னு பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் என் ரெக்கார்டை போடுறேன். பார்த்திங்கன்னா நம்ம சரி இங்கேருந்து இப்படி போய் அடிக்கலாம், எடிமி வருவாங்க. மேலே ஏறந்த பார்த்துட்டேன். டீம்மேட் அங்கே ரஷ் அடித்து செத்துட்டார் அவர். அதான் சரி அடிக்கலான்ட்டு அடித்தேன். ஒரு டவுனு டவுன் வச்சேன்னா சிஎஸில் முதல்ல கிளியர் பண்ண பாருங்கள் கைஸ். கிளியர் பண்ணிட்டோடனே நான் இங்கே ஒரு க்ளோவால் போட்டேன். ஏன்னா இது 3 பேர் எடிமி அந்த சைடு ஆப்போசிட் சைடில் இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் வந்தால் இந்த சைடு தான் வர முடியும் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் எடிமி நம்ம யோசிச்சதோட டபுள் மடங்காக வச்சுருக்கான். இந்த சைடு ஒருத்தன் வர விட்டு இந்த சைடு க்ரோவால் உடச்சி வந்திருக்காங்க. அது பார்க்கல, இல்லைனா கூட நான் அடிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. இதுக்கு மேலே அவங்க ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டு வந்துடும். நான் அப்படியே கன்னுலாம் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுங்க டக்குன்னு. இங்கே யாருன்னா ஒருத்தவனாச்சும் கண்டிப்பாக ஏறுவான். நான் ஃபஸ்ட்டு டவுன் ஏறிடுங்க. அப்படி இதுக்கு மேலே ஏறினீங்கன்னா நீங்கள் 2 சைடும் பேக்கப் கொடுக்குறான் உங்கள் டீம்மேட்டுக்கு. இப்போ பாருங்கள், என் டீமை இங்கே எடிமே இருப்பான் கண்டிப்பாக. நாங்கள் பாருங்கள் டீம்மேட்டுக்கு பேக்கப் கொடுத்தோன்னா அதேமாரி தான் கைஸ். இப்போ இந்த வீடியோக்கு என்ன இதுன்னா, நான் எத்தனை கில் அடிச்சேன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் பாருங்கள் ஒரு நாக்கு அவ்வளோதான். டீம்மேட்டுக்கு இதேமாரி தான் பேக்கப் கொடுக்கணும். இங்கேருந்து நம்மளால் அடிக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா டீம்மேட்டுக்கு இங்கேருந்து பேக்கப் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜோக் எஃப்எஃப்னு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு போய் நான் ரிவ்யூ கொடுத்துட்டு நான் இப்படி போனேன். என் பேரை பார்த்துட்டு எல்லாம் கிண்டல் பண்ணலாம், எங்கள் ஒப்பன் 99. அது சும்மா ஃபன்னுக்கு தான் கைஸ். இங்கே கன்று இருக்கும்னு பார்த்தா கன்று டீம்மேட் ஆல்ரெடி எடுத்துட்டான். அப்புறம் இன்னும் ஒருத்தன் தான் இங்கே நாக்கு அடிச்சிருவான் என் டீம்மேட்டை. நான் அடிக்கலான்னு பார்க்குறேன், அடிக்க முடில. அப்புறம் அவங்களே அடித்து முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு கடை கோப்ரோ MP40 கிடச்சிடுச்சு கைஸ். இனிமேல் தான் ஆட்டம்னு நினச்சேன், அதேமாரி தான் போவோம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டு வந்துட்டோம். நம்மளுக்கு செகண்ட் ரவுண்டு, எடிமிக்கு தேர்ட் ரவுண்டு. இப்போ பார்த்திங்கன்னா நானும் க்ரோவால் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கன்று இது இருக்குது, இந்த MP40 இருக்குது, அப்புறமேட்டா ட்ராகன் இருக்குது. இதுவே போதும். இந்த மேட்ச்சு ஜெயிக்கல நிறைய வாய்ப்பு உண்டு, கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். படையாளாக ஏறி போனேன், ஒரு டவுன் வச்சேன். அதேமாதிரி தான் கைஸ், இங்கே டக்குன்னு வந்துட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து வச்சு டவுன் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். என்கிட்ட க்ரோவால் வர டக்கு கையில் வரல, அதான் இப்படி வச்சுக்கிட்டேன். நீங்கள் சிஎஸ்க்கு நல்ல கேரக்டர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு கேரக்டரும் வேணாம் கைஸ், நம்ம எப்பவுமே நம்மளுடைய சல்லுபுல்லு கேரக்டரு, அது என்னன்னு தெரியல கரெக்டாக, அதான் சல்லுபுல்லு கேரக்டர்னு வச்சுப்போமே. அதான் சல்லுபுல்லு கேரக்டர்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓசி கில்லு தெரியுது, டீம்மேட் அழகாக அடித்தோம் ஒரு ஓசி கில்லு. பார்த்திங்கன்னா இந்த மேட்சும் வின்னு. இப்போ தேர்ட் ரவுண்டு நம்ம 2 பேருக்கும் தேர்ட் ரவுண்டு. இந்த மேட்ச்சு நம்ம தான் ஜெயிப்போம் வழக்கம் போல். நான் ஒரு யூடியூப்லாம் பார்த்தேன் கைஸ், ஒரு சேனலில் பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி க்ரோவால் போட்டு ஏறுவாங்க. லாஸ்ட்டில் பாருங்கள் நான் என்ன பண்ணேன்ட்டு, பல்ப்பு தான் கைஸ் வாங்கினேன். ஏறவே முடியல. நானும் முக்கிட்டேன். க்ரோவால் எல்லாம் போட்டேன், கரெக்டாக அதுக்கு மேலே ஏற முடியல. க்ரோவால் தப்பாக போட்டுட்டேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ சிஎஸ்க்கு தேவையான இதேமாரி மேலே ஹிடன் பிளேஸ் சொல்கிறேன் சிஎஸ்க்கு.
அப்புறமேட்டா பார்த்திங்கன்னா அப்படியே நானும் மேலே ஏறிட்டேன். சரி திருப்பி ட்ரை பண்ணலாமே, என் கூட டீம் மட்டும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அதான் நானும் சரி ட்ரை பண்ணலாமே ஏறிட்டேன். இது ஏற முடியல கைஸ். சரி அந்த இதை உடச்சிட்டு வேறு க்ரோவால் போடலாம் அப்படின்ட்டு உடச்சிட்டு இருந்தேன். க்ரோவால் அது போட முடியல. நானும் போட்டேன், ஏற முடியல மேலே. க்ரோவால் போட முடியல, ஏறவும் முடியல. அந்த க்ரோவால் உடச்சோன்னே சரி எதுக்கு ஜோனே வந்துச்சுன்னு கீழே இறங்கிட்டு இந்த ஜிப்லைன் அடிச்சிட்டேன். இந்த ஜிப்லைன் அடித்தோடனே சென்டருக்கு வந்தோடனே என்ன பண்ணோன்னா, அங்கே எடிமி இருந்தாங்க 3 பேர். ஸ்கோப் போட்டால் மாட்டல. இப்போமேட்டா பார்த்தீங்கன்னா ஒருத்தவனை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் இங்கே ஒருத்தன் வருவான், இவனை டவுன் வைப்பேன். இவனை டவுன் வச்சிட்டோடனே இன்னும் ஒருத்தவன் தான் ஆப்போசிட்டில் அங்கே இருக்கான் பாருங்க, அவன் மட்டும்தான். போன மேட்ச் நம்புது இவங்களது ஓசிகள் அடித்தோம், நான் நம்புறது எந்தாடா ஓசிகள் அடிக்கிறேன்னு இந்த மேட்ச் எந்த ஒரு ஓசிகள் அடிச்சிட்டாரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரவுண்டு 3rd ரவுண்டு வந்துச்சு. சாரி நம்மளுக்கு 4th ரவுண்டு, எடிமிக்கு 3rd ரவுண்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கேயே ஸ்கோப் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக இங்கே ஒரு நாக்கு வைப்பேன், கிளியர் பண்ணிவிடுவேன். சரி நான் கிளியர் பண்ண முடியல, க்ரோவால் போட்டு எடிமி ரிவ்யூ பண்ணிட்டான். கிளியர் பண்ணுறதுக்குள்ளே சரி போங்கடா, ரிவ்யூ பண்ணிட்டு போங்கடா, நான் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிறேன்ட்டு நான் இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடு வந்தோடனே அப்படியே மேலே ஏறினேன். அப்படியே இங்கே ஏறிட்டு எப்போவுமே இங்கே ஏறிக்கோங்க கைஸ், ஏன்னா இங்கேருந்து கவர் கொடுக்கலாம் நம்ம டீமேட்டுக்கு. இப்போ கொடுப்பா பாருங்கள் ஓபி கவர்ஸ்லாம் டீமேட்டுக்கு. கரெக்டாக கவர் கொடுப்பேன். ஒருத்தன் வருவான் 112 வாங்குவான், 112 வாங்குவான், அப்படியே ஓடிட்டுவான். நெக்ஸ்ட்டு அங்கே ஒருத்தன் வருவான், டவுனே பண்ணிவிடுவான், அவனை கிளியரும் பண்ணிவிடுவான் டவுன் பண்ணிட்டு. அப்புறமேட்டா இங்கே ஒருத்தன் இறங்குவான் கைஸ், நான் பார்த்துட்டேன். MP40 அழுத்துனா 7ன்னு போகுது. சரி அவன் எப்படியா இருந்தாலும் மேலே தாண்டா வருவான்ட்டு வெயிட் பண்ண மாதிரி 2 பேர் ஏறிட்டாங்க 1ஆம் நம்பர்கிட்ட. நான் என்ன பண்ணேன், சரி கவர் அழகாக எடுப்போம், அவசரப்பட தேவையில்ல, லாஸ்ட்டு மேட்ச்சு அப்படின்ட்டு அடித்தோடனே போயா. அவ்வளோதான் கைஸ், போயா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.